ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த பைரசிங்கிற ஒரு விஷயத்த. ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படி யூஸ் பண்ணுறது. நம்ம எல்லோரும் க்ரோமு, இந்த டெலிகிராமு, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் இந்த பைரசிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லிட்ரலி இப்போது ஒரு 100 பேர் இருக்கோன்னா 10 பேர் கண்டிப்பாக 10-15 பேர் கண்டிப்பாக அதை பைரசியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா நிறைய ஓடிடி சைட் இருக்குது. லிட்ரலி ஒரு 10-15 ஓடிடி சைட் இருக்குது என்ற அளவுக்கு தான் இருக்குது. எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, ஜியோ ஹாட்ஸ்டார், HBO மேக்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. சன் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் தமிழ் படத்தை பார்க்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. C5, அப்புறம் சோனி லிவ், இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது மூவிஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒரு மூவி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மூவியோ இல்லை சின்ன மூவியோ, நம்ம ஏதாச்சும் கூகுளில் போய் ஒரு யூடியூப் சேனலில் போய் ரிவ்யூ பார்த்தாலுமே அதில் ஒரு மூவி சொல்லுவாங்க. அதை போய் நம்ம பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அது ஏதாச்சும் ஒரு ஓடிடியில் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, சோனி லிவ், இதில் வேணால் இருக்கலாம். ஆனால் இருக்கும், ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருக்கும் கண்டிப்பாக. சரி, அதை போய் பார்ப்போன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்பாங்க. அதாவது இந்த காசு கட்டினா பார்க்கலாங்கிற மாதிரி. இல்லைன்னா ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு சில நிமிஷத்துக்கு ஃப்ரீயாக விட்ருவானுங்க. அப்படியே ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நேராக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே நிறைய இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு படத்துக்காக ஒரு அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேறு இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ வேற ஒரு படம் எனக்கு பார்க்கணும், அப்போ நேராக வேற ஒரு படம் பார்க்கறதுக்காக நான் போவேன். லிட்ரலி வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ ப்ரைம் வீடியோவில் பாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாய்ஸ் 6வது எபிசோடு போயிட்டுருக்கு. அதனால் அந்த 7வது எபிசோடுக்காக நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வேறு ஏதாச்சும் பெரிய படமோ, ஃப்ராங்கன்ஸ்டைன் படம் வந்துச்சு. இப்போ எனக்கு ஃப்ராங்கன்ஸ்டைன் படம் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நெட்ஃப்ளிக்ஸும் ப்ரைம் வீடியோ 150 ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே. அப்புறம் 300 ரூபாய் ரெண்டுக்குமே ஆச்சு. அது மாதம் தான் கட்டணுன்னாலும் இப்போ எனக்கு வேறொரு படம் பார்க்கணும், ஒரு வெப் சீரிஸு குற்றம் புரிந்தவன் ஒரு இது வந்துச்சு. சோனி லிவ்வில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு. அப்போ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மொத்தம் 3 ஆச்சு. எவ்வளோ, ஒரு 400 ரூபாய் கிட்ட வந்துருச்சா. இப்போ இப்படி தான் நிறைய விஷயம் நடக்கும். நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஆனால் 150 ரூபாய்க்கு கீழே அவனும் வைக்க மாட்டான். வெப்பான வாரத்துக்கு இல்லைன்னா ஷார்ட் பிளானு, ஆட் வர்ற மாதிரி பிளான் அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். இப்போ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிரன்ச்சி ரோல் இருக்குது, அனிமே பார்க்குறதுக்கு கிரன்ச்சி ரோல் இருக்குது. அந்த கிரன்ச்சி ரோலுக்கு போனால் அதில் ஏதோ 50 ரூபாய் 60 ரூபாய் நம்ம கேட்பான். அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அனிமே எவ்வளோ பேர் அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க. கொஞ்சம் நேரம் போனாலே வெறுத்துரும் நிறைய பேருக்கு. எனக்கு இந்த அனிமே பார்க்குறவங்க கிடையாது நான், அதனால் எனக்கு தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் இப்போது பைரசிங்கிறத சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பைரசியை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் அது பார்க்குறது. இப்போ ஒரு படம் பார்க்கணுன்னா நீங்கள் அப்படி தானே பார்த்தாகணும், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு ஒரு படத்தை பார்க்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே இருக்குது, இப்போது இருக்குது. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பைரசியில் தேடுறத விட இது ஈஸியாக இருக்குங்கிறதுனால அப்படி போகிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் கேம்ஸும் கூட, இப்போ கேம்ஸும் அனிமேவும் மூவிஸும் எல்லாமே பைரசியில் வந்துருக்கு. எல்லாமே டெலிகிராமு, அப்புறம் க்ரோமில் போனாலே ஈஸியாக வந்துடும். கம்ப்யூட்டர் வச்சுருந்தா இன்னுமே ஈஸி. மொபைல்லேயே எவ்வளோ ஆக்சஸ் கிடைக்கும் போது கம்ப்யூட்டர்லலாம் இன்னும் நிறைய ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ என்னென்னா, இது நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை தோணுச்சு. இப்போ அதுவே இதெல்லாமே ஒரே இதுக்குள்ளே, நான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் எனக்கு அதிகமாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நீட்டாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. இந்த ப்ரைம் வீடியோ மாதிரி ரெண்டெல்லாம் விட்டுட்டுருக்க மாட்டாங்க. இப்போ WBA வாங்க நினச்சாங்க, அது முடியல. அந்த ட்ரம்ப் பண்ண ஒரு செய்கையால் அவன் பெராமௌண்ட்டை வாங்கிட்டான். பெராமௌண்ட்டை வச்சு நம்ம WBA வாங்கிட்டான். அதனால் கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன கொஞ்சம் பெரிய கம்பெனியை போட்டு வாங்கி விடுவோன்னு சொல்லி அப்படி வாங்கியிருந்தோம்னா ஹாரி பாட்டர் இன்னும் நிறைய படம், அந்த WBலேயே 1008 படம் இருக்குது. எப்போ ஆரம்பித்தது WB எல்லாம் அந்த டைமில் 90s என்னமோ, 90ஸ்க்கெல்லாம் முன்னாடி 50களில் 60களில் பண்ணது ஆரம்பிச்சதா. அதனால தான் சொல்கிறேன், அது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ ஹாரி பாட்டர் இன்னும் நிறைய படம் இருக்கும். அதில் WBக்கு கீழே 1008 அக்கௌண்ட் இருக்குது, 1008 விஷயம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தான்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். நெட்ஃப்ளிக்ஸுக்கு ப்ராஃபிட் தான். அது நெட்ஃப்ளிக்ஸ் அது போட்டு விடலாம். எல்லோரும் ஒரு மாதத்துக்கு கட்டிட்டு மாதம் அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். மாதம் அப்படி படம் சப்ஸ்கிரைப் 150 ரூபாய் கட்டுறேன்னா
போய் நம்ம என்ன படம் பார்க்கணுன்னு நினைக்கிறோனோ அதை பார்க்கலாம். ஹாரி பாட்டரோட எல்லா எபிசோடும் வந்துடும், எல்லா எபிசோடுன்னு சொல்கிறேன் பாருங்கள், எல்லா சாப்டரும் வந்துடும். அதில் ஈஸி, டக்கு டக்குன்னு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, படமும் பார்க்க முடியும். இப்போ அதுவே நம்ம ப்ரைம் வீடியோக்காரன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இதில் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தனித்தனி கம்பெனி, தனித்தனி மீடியா சாஃப்ட்வேர், அதனால் கொஞ்சம் எல்லோரும் தனித்தனியாக தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒத்துமையாக வேலை பார்க்குறது பிடிக்காது. அப்படி நான் WBA நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஓகே, எல்லாமே ஒன்றாக போகுது, இப்போ ஒரு 5 பேராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவா. எனக்கு ஆசை என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸே எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். இப்போ அவன் தேட்ரிக்கல் ரிலீஸும் பண்ணுறான். நிறைய பேர் குறையா இருந்தது அதான். என்னதுன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸுக்கு தேட்ரிக்கல் ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறான், நெட்ஃப்ளிக்ஸ்னால OTTயில் தான் விட்றாங்கிறது. ஏன்னா அவனுக்கு வாட்ச் கவுண்ட்டு தான் வேணும், நம்ம டைம் தான் அவனுக்கு தேவைப்படுது. நம்ம காசோ ஏதோ இல்லை, நம்ம காசு 150 ரூபா ஒருத்தன் கட்டுறான், அவ்வளோதான், அவனுக்கு ப்ராஃபிட் தான். அதுவும் அவன் நம்ம பார்க்குறோம், ஏடு வருது, அது அவனுக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் அவன் தேட்ரிக்கலாக விட்றதுக்கு காரணம் நமக்காக தான். ஏன்னா இப்போது பீக்கி பிளைண்டர்ஸோட இம்மோர்டல் மேன் படம் வந்துச்சு, அது அவன் தேட்டருக்கில் விட தேவையில்லை. அவனுக்கு அது OTTயில் விட்டாலே போதும். அவனுக்கு அதில் தான் ஆடியன்ஸ் அதிகம். பீக்கி பிளைண்டர்ஸை OTT நெட்ஃப்ளிக்ஸில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. தேட்டருக்கில் அவனுக்கு விடணுங்கிற அவசியம் இல்லை. 2 வாரம் என்னமோ விட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் பத்தாது தான், இருந்தாலும் விட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கன்ஸ்டைனும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தான் விட்டான். இப்போ இன்னும் நிறைய படங்களை OTT தேட்டருக்கெல்லாம் விட போகிறான். அவன் கண்டிப்பாக விட்டுருவான், ஏன்னா அதில் ப்ராஃபிட் கொஞ்சம் தெரியும் அவனுக்கு, அதனால விடுவான். இப்போ நிறைய பேர் சொன்ன குறையும் அதுதான், தேட்ரிக்கெல்லாம் விட மாட்டேங்கிறான், எல்லாத்தையுமே OTTயில் விட்டுறான். WBA வாங்க போகிறான்னு சொன்னப்போ கூட எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் WBA வாங்கிட்டு இருக்கிற எல்லா படத்தையும் ரிலீஸ் ஆக போகிற எல்லா படமுமே OTTயில் தான் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, அவன் 2 வாரத்துக்காச்சும் தேட்ரிக்கெல்லாம் விட்றான்ல, அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் அவன் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ காசு கொட்டி தேட்ரிக்கெல்லாம் இருக்கிற படம் கூட நல்லா இருக்கிறது இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒரு படத்தை பார்த்தோன்னா அது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அவன் டாக்குமெண்ட்ரியாகவும் ஸ்டோரி, இப்போ டைனோசரோட டாக்குமெண்ட்ரி நம்ம வந்துச்சு, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது அவங்ககிட்ட. ஹிட்லரோட டாக்குமெண்ட்ரி, கொடூரமான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையாக ரியலாக நடந்தது. இப்போ டேமர் சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், ஜெஃப்ரி டேமரு. அவ்வளோதான், இதுதான் சொல்கிறது. குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது, அதை நம்ம தான் கொஞ்சம் அவனை பார்த்து இது பண்ணணும். பைரசியில் போய் எங்கேயோ வந்து முடிஞ்சது இல்லை, அவ்வளோதான். இந்த வீடியோ சரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைரசினா என்னன்னா பைரசினா ஜஸ்ட் ஒரு நம்ம இப்போது ஒருத்தனோட சோர்ஸை வச்சுருக்கோம் கையில், அதை அவங்ககிட்ட பர்மிஷனே கேட்காம ஒருத்தனோட விஷயத்தை திருடுறது தான் இந்த பைரசின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன் தான், அது சொல்ல முடியாது. யூஸ் பண்ணுறவனுக்கு அது தப்பு இல்லை, அது ஒரு க்ரைம் தான். லிட்ரலி அது ஒரு கொலை பண்ணுற மாதிரி தான் ஒரு இது. இந்த அயன் படத்தில் கூட வந்திருக்குமே, சூர்யா நடிச்ச அயன் படத்தில். நிறைய பேர் பைரசி யூஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பாருங்கள். அது கொஞ்சம் அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும் தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க பைரசி தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு. உங்கள் இஷ்டம். நெட்ஃப்ளிக்ஸ் வேணால் படத்தை இறக்குவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.